ஈழத்துல இப்படி ஒரு இடத்தை நான் பார்க்கல. பெம்பளங்க கிட்டாம் பெரியல இஞ்சி வாங்க இந்த புல்ல இருக்குது பாருங்க ஐயாக்கு. ஒரு மரத்துக்குள்ள ஒரு பொட்டுக்குள்ள அப்படியே அந்த பாம்பு சுருட்டி கொண்டு இருக்கும். நீங்கள் என்ன நீங்கள் பிள்ளைங்க திறமை தெரியாம காய்ச்சி கொண்டு இருக்கிறீங்க ஐயா. உண்மையா நீங்க எனக்கு சொல்லாததுக்கு போக பயமா இருக்கு. இதுல நாங்க ஒரு தங்கச்சியை சந்திச்சிருக்கிறோம். தங்கச்சியோட கதைக்க போறோம். தங்கச்சிக்கு என்ன பேர்? ஐயா வணக்கம். நீங்க கட்டிடம் அமைக்கல? கட்டிடம் அமைக்க அவை வந்து அவைக்கு அது விருப்பம் இல்லை. உள்ளேயோ அம்மாப்பாவோ திறமையான ஆள்? யார் திறமை? கோவில்களை காட்டி காட்டி எனக்கு தலை சுத்துது. வருஷத்துல ஒரு கதம் பொங்கல். சரி இந்தாங்க அம்மாப்பாட்ட ஒப்படைக்கிறேன் தங்கத்தை. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொலியில் ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற பாலாவி என்ற ஊரை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். பாலாவி என்றது மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற திருக்கேதீச்சரம் கோவிலினுடைய தீர்த்தமே, அது எப்படி இங்கே வந்ததுன்னு நீங்கள் சில பேர் கேட்கலாம். பாலாவி என்ற பெயரில் யாழ்ப்பாணம் தென்மராட்சியில் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரை தான் இன்றைய நாளில் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். இங்கே பார்க்க ரசிக்க என்ன இருக்குது, இந்த ஊரில் வாழ்கிற மக்கள் எங்களோட என்னென்ன தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார்களோ அதையெல்லாம் உங்களோட தெளிவாக பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்போ நான் நிற்கிற இந்த பிரதான வீதி சாவகச்சேரி கிளாலி பிரதான வீதி. இது கச்சாய் சந்தை. இப்படியே போனால் கிளாலிக்கு போகலாம். இந்த பக்கம் திரும்பி 5.7 கிலோமீட்டர் பயணம் செய்வமாக இருந்தால் சாவகச்சேரி சந்திக்கு போகலாம். சாவகச்சேரி சந்தியால் அப்படியே போனால் யாழ்ப்பாணம் நகர பகுதிக்கு போகலாம். இந்த இடத்துல இருந்து யாழ்ப்பாணம் நகர பகுதி 23 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. எனவே இன்றைய நாளில் இந்த ஊரை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இந்த காணொளி ஆரம்பிக்கிறதுக்கு முதல் ஒரு முக்கியமான தகவல் சொல்லணும். பல ஆண்டுகளுக்கு முன்பு கச்சா என்ற ஒரு கிராம சேவகர் பிரிவு தான் இருந்தது. அதுக்குள்ளதான் இந்த பாலாவியும் இருந்தது. ஆனால் இப்போ பாலாவி என்றது ஒரு தனி கிராம சேவகர் பிரிவாக இருக்குது. இப்போ நாங்கள் இந்த பாலாவி என்ற ஊர் வரைபடத்தில் எங்கே இருக்குன்றதை பார்ப்போம். ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த இடத்துல இருக்குது பாருங்கோ. இதுதான் பாலாவி. சரியா? பயணத்தை தொடங்குவோம். இது கச்சாய் சந்தி. இப்போ நாங்கள் இடப்பக்கம் போவோம். இந்த வீதியினுடைய வலப்பக்கம் பாலாவி. இதில் இருக்கிறது கச்சாய் மகா வித்தியாலயம். இது பாலாவி என்ற ஊருக்குள்ளே தான் வருது வரைபடத்தின் அடிப்படையில். சரி, இனி இப்படியே நேர போவோம். இப்போ நாங்கள் பயணம் செய்யும்போது வீதி ஒன்று பிடிச்சு போகணுன்றதுக்காக கொஞ்சம் தூரம் போய் ஒரு வீதிக்குள்ளே போகிறோம்னா நீங்கள் சொல்லக்கூடாது பவனீசன் இது பாலாவிக்குள்ளே வராதுண்டு. வரைபடத்தின் அடிப்படையில் அந்த வீதி பாலாவிக்குள்ளே வராட்டியும் அந்த வீதியால் போனால் தான் மற்ற பக்கத்துக்கு போகலாமண்டா போய்த்தான் ஆகணும். சரி, இப்படி நேராக போய் ஒரு குறுக்கொழுங்கைக்குள்ளே போவோம். இதில் பெயர் பலகையில் பாலாவி என்று போட்டிருக்கான். பெயர் பலகையை காணவில்லை. ஓ, இது பாருங்க பாலாவி. சரியா? அப்போ சரியாக தான் வரோம். சரி, இப்போ நாங்கள் பாலாவியை தாண்டி விட்டோம். ஆனாலும் நாங்கள் ஒரு குறுக்கொழுங்கைக்குள்ளே போய்த்தான் உள்ளுக்கு பாலாவிக்குள்ளே போகலாம். அதனால் அடுத்த குறுக்கு வீதி எப்போ வருதுன்னு பார்ப்போம். இதோ வந்து விட்டது குறுக்கு வீதி. என்ன வீதி? வீதின்ற பேர் சொல்லுவோம். ஓட்டங்கனி பிள்ளையார் கோவில் வீதி. சரி, இந்த வீதியால் போவோம்.
கூட்டம். இதில் ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவில் ஓட்டங்கனி பிள்ளையார் கோவில். நாங்கள் பாலாவிக்குள்ளே இன்னும் போகலை, இருந்தாலும் இந்த வீதியால் போகும்போது இந்த கோவிலை காட்டாமல் போக முடியாது தானே. இதனால தான் காட்டி கொண்டு போடுறோம். பாருங்க ஒன்றும் இல்லை. சரி, இப்படியே போய் நாங்கள் பாலாவிக்கு கிட்ட போவோம். அதில் போய் சந்திக்கிறோம். ஐயா, இதை விட இது எதுலேருந்து பாலாவி தொடங்குது? ஓ, இது என்ன கோயில் இதில் இருக்கிறது? பாலாவி தானே? முதலும் பிள்ளையார் கோயிலாக தான் இருந்ததா? அப்போ இங்கே வாழ்கிற மக்களின் வாழ்க்கை முறைகள் என்ன? தோட்டங்கள் தான் கூடவா? இங்கே கோயில்கள் கூடவா? முளத்துக்கு ஒரு கோயில் இருக்கு போல கிடக்கு. சின்ன சின்ன கோயில்கள். அதே அப்படி நிறைய கோவில்கள் வந்ததுக்கு என்னங்க? அந்த காலத்திலே வச்சுட்டு விடையில்லாத விட்டால். சரி ஐயா, உங்களோட பேர்? உங்களை தூக்கி வச்சிருக்கட்டா? ஆசையா? ஆசையா? ஆமாம். ஏன் சொல்லுங்க பாப்போம். அதில் வாகனம் வருது இல்லை, உங்களை கடத்தி கொண்டு போடுவாங்க. அப்புறம் இதில் நாங்கள் ஒரு தங்கச்சியை சந்திச்சிருக்கிறோம். தங்கச்சியோட கதைக்க போகிறோம். தங்கச்சிக்கு என்ன பேர்? அஸ்வினி. எங்கே படிக்கிறீங்க? அப்போ என்ன படிப்பிச்சு தந்தவா ஆசிரியர்? இன்னைக்கு என்ன படித்த நீங்கள்? போருங்க, ஆனாவனா சொல்லி கொடுக்குறேன் இல்லையா? அங்கே சொல்லி கொடுக்குற ஆளுக்கு அங்கே அப்பப்பா உங்களை அப்பப்பா அம்மாப்பாவா? அம்மாப்பா உங்களை நக்கல் அடிக்கிறேன். ஆனாவனா தெரியுமோ? சொல்லுங்க, ஆனாவனா சொல்லுங்க. அப்பப்பாவுக்கு நாங்கள் இப்போ பாடம் கட்டு விட்டு விடுவோம். சொல்லுங்க. நீங்கள் என்ன நீங்கள் பிள்ளைன்ற திறமை தெரியாமல் காய்ச்சி கொண்டு இருக்கிறீங்க. நல்ல வடிவா சொல்கிறா பிள்ளை. இதுக்கு பிறகு என்ன எத்தனை வயது பிள்ளைக்கு? பள்ளிக்கூடம். வாராண்டு பள்ளிக்கூடமா? அவனை வடிவா சொல்லி போட்டது பிள்ளை என்ன அவருக்கு தெரியுமா? அவனை கேள்வி சொல்கிறது சரி ஒன்று பாப்போம். சொல்லுங்க இருக்கா. சரியா? என்ன பிள்ளை ஒன்று சொல்லல என்ன? வேறுங்க பிள்ளையோ அம்மாப்பாவோ திறமையான ஆள். யார் திறமை? ஏதாவது ஒரு சின்ன பாட்டு பாடுங்க பாப்போம். முன்பள்ளியில் சொல்லி தந்த பாட்டு. பாட்டு தெரியாதோ? அப்போ தேவாரம் சொல்லுங்க பாப்போம். தேவாரம் பாடுங்க. ஒரு ஒன்று பாடுங்க. ஒன்று. திருச்சிற்றம்பலம் சொச்சுனை வேதியன் ஓதி விவாதவன் பச்சுனை திருந்தடி பொருந்த எய்தள கஜுனை பூட்டியர் கடலில் பாஜினம் நச்சுனையாவது நகைச்சுவாய். அருமை அருமை. நீங்கள் என்ன பேத்தி இந்த திறமை தெரியாமல் என்ன கதை கதைக்கிறீங்களா? என்ன என்ன சாப்பிட்டு நீங்கள் மத்தியானம்? இன்றைக்கு நாங்கள் புட்டு. புட்டு நல்லா இருந்ததா? எத்தனை பேர் உங்களோட பள்ளிக்கூடத்தில் படிக்கணும் முன்பள்ளியில்? அது கிருஷியாவும் கிருஷ்ணாவும் நானும் அந்த நலச்சியானும். உங்களுக்கு யாரை பிடிக்கும் அதில்? அதில் கிருஷியாவும் கிருஷ்ணாவே. ஏன் அவர் என்ன உங்களுக்கு படிப்பு சொல்லி தெரியுமா? அப்போ அவள் அனங்களோட இருக்கிறவா. அப்போ நாங்கள் அவளோட தான் இருப்போம். அவதான் உங்களோட இருக்கிறவா? வேற ஒருத்தர் மாற இல்லையா? தெரியாது பேரு. பேர்கள் தெரியாதா? உங்களுக்கு பிடிச்சது 2 பேரையும் தான். சரி, வடிவா படிக்கணுமே. சரி, இந்தாங்க அம்மா பாட்ட ஒப்படைக்கிறோம். தங்கத்தை அம்மாப்பாவோட ஒப்படைச்சாச்சா? எல்லாம் கதைக்கிறேன். கொஞ்ச நேரம் கதைச்சா சரி போல. எங்களோட எப்படி கதைக்கிறாவே? நாங்கள் எங்கேயாவது புதுசாக கண்டாலும் கதைக்க வைக்கப்படுவேணும். சரி, கை காட்டி விடுங்க. சரி ஐயா, சரி. அதில் ஒரு கோயில் இருக்கு, அவடத்துக்கு போய் வருவோம் மக்களே. ஐயா வணக்கம். என்ன கோயில் இது? உங்களோட பெயர்? ஜோகராசா. வீட்டில் துரையன்றா.
என்னென்ன கடவுள்கள் இருக்கணும்? முத்துமாரி அப்படின்றாங்க. எவ்வளோ கால வரலாற்றை கொண்ட கோயில்? இதங்க அப்பப்பா அவர் வந்த நாள் என்ன முறையில் பூசை செய்கிறது? பூசாரி மேலே. சரி, நான் எனக்கு அந்த கோயிலுடைய ஒரு பார்க்குறேன். அடுத்த கட்டமாக பயணம் செய்வோம் வாங்க. எங்கே போகுதோ வானம், எங்கே போகுதோம் நாம். கோயிலப்பா, கோயிலா ஜோய்க்கோ. அடுத்த கோவில் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் கோவில். அங்கே பின்னுக்கு அந்த இடத்த பாருங்க, அதுக்கு ஒரு கோவில் இருக்கு. அதுக்குள்ள தெரியுது, அது கோவில் தானே? கோவில் தானே? என்னடா ஐயோ கடவுளே. இதுல ஒரு பக்கத்துல கோவில் இருக்கு. கிச்சிட்டாங்குருவி கத்துறது கேக்குதோ? இது ஒரு ஹாபெட் வீதி. இப்படி நேர பயணம் செய்வோம். இதோ அடுத்த கோவில். கோவில் கோவிலா இருக்குது. இந்த வீதியில வலப்பக்கம் தான் பாலாவி. இதுலயும் ஒரு கோவில் இருக்கு. கடவுளே கடவுளே. இந்த கோவில் சூழல் நல்லா இருக்கு. உள்ளுக்கு போய் பார்த்து கொண்டு வருவோம். இது முருகன் கோவில். இதில் பாருங்கோ ஒரே வகையான மரங்கள் நிறைய நிற்குது. இந்த இடத்த பாருங்கோ எவ்வளவு மரங்கள் உண்டு. ஓ, இது என்ன வகையான மரம் என்று நீங்கள் யோசிப்பீங்கள். உங்களுக்காக நான் ஆராய்ந்து சொல்கிறேன். இது கொக்கட்டி மரம். எனக்கு எப்படி இது தெரியுமென்னா, நாங்கள் ஒருக்கா மிருசுவில் சோழியம்மன் கோவிலுக்கு போன நேரம் அந்த ஐயா கொக்கட்டி மரம் என்ற ஒரு மரத்தை காட்டி சொன்னவர். அந்த மரம் தான் இந்த மரம். எப்படி இப்போ நாங்கள் ஒவ்வொரு ஊருக்கு போகிறதால என்ன பயனுண்டு உங்களுக்கு விளங்குதா? நாங்கள் நிறைய ஊருக்கு போகிறதால என்னென்ன புதுசாக இருக்கோ அதை பார்த்து தெரிஞ்சு கொள்கிறோம். அதன் மூலமாக எதிர்காலத்தில் யாராவது வந்து இது என்ன மரம் என்று யோசித்து கொண்டு இருக்கும்போது அப்படி அந்த இடத்துல போய் இது என்ன மரம் தெரியுமா, கொக்கட்டி மரம் என்று கொஞ்சம் பெருமையாக சொல்லலாம். அடுத்தது இதில் இருக்கிறது தான் விருமர் கோவில். இதுதான் ஆரம்பத்தில் இருந்த கோவில். பின்னுக்கு ஒரு மரம் நிற்குது. அந்த மரத்தை காட்டுறேன்னு வாங்கோ. இதுலேயும் ஒரு சின்ன கோவில் இருக்குது. அந்த இடத்துல ஒரு பெரிய மரம். உண்மையிலேயே இந்த சூழலை பார்க்கும்போது அவ்வளோ சிறப்பாக இருக்குது. என்ன எவ்வளவு சோலையாக இருக்குது பார்த்தீங்களா? கொக்கட்டி மரம் கொஞ்சம் வித்தியாசமான மரம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு தேசி மரம் மாதிரி அல்லது தோடை அந்த மரத்தினுடைய இலை மாதிரி தான் தெரியுது. ஆனால் கொக்கட்டி. இந்த கோவில் தொடர்பாக நாங்கள் ஒரு அம்மாவோட கதைச்சு. நாங்கள்
அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கிறான்றதை கேளுங்க. வணக்கம் அம்மா. வணக்கம் தம்பி. உங்களோட பேர் என்ன? மகாலட்சுமி. உங்களோட கதைக்கவே ஆசையாக இருந்தது. ஏனெண்டா இந்த கோவில் பற்றி தெரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக அந்த கோவில் சம்மந்தப்பட்டவர்களை தேடி போகும்போது தவறுதலாக இவர்கள வீட்டை போட்டோம். இங்கே போனாலும் நாங்கள் சரி அம்மா பாதை கண்டுபிடிச்சிட்ட நீங்கள் சொன்னால் சரி என்ன நாங்கள் மாறி போடுவோம்ன்ற ஒரு நிலையில் திரும்ப 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 அந்த பாதையை வடிவாக பதிய வச்சு தான் எங்களை அனுப்பி வச்சு நாங்கள் போய் அந்த கோவில் சம்மந்தப்பட்டவர்களோடையும் கதைச்ச நாங்கள். அதுக்கு முதல்ல அன்புக்கு நன்றி அம்மா. ஏன் கண்கலங்குது? எனக்கு அவே நினைச்சா எனக்கு முரு யார் நினைச்சா? தெய்வங்களை நினைச்சா. சரி அம்மா, என்னண்டா நாங்கள் இப்போ அந்த கோயிலுக்கு போனாங்கள் தானே, அந்த கோவிலின் பேர் என்ன? விருமர் கோயில். விருமர் கோயில். அதில் என்ன ஆரம்பத்தில் இருந்த வழிபாட்டு முறை? அன்னதானம் வழங்குறது, பிறகு பிடிய மடை வைக்கிறது, மடை வச்சு வாழைப்பழங்கள் அதெல்லாம் வச்சு செய்கிறது. சரி சரி. அங்கே கிடாய் அடிச்சதா? முந்தி செய்தது. எவ்வளவு காலத்துக்கு முதல்? அது கனகாலம். இப்போ அப்படி ஒன்றும் செய்யறேன். சரி, கனகாலத்துக்கு பிறகு செய்யறது இல்லை. சரி, இந்த கோவில் எடுத்துக்கொண்டா ஒரு பக்கத்துல விருமர் கோவில் இருக்குது, பக்கத்துல ஒரு முருகன் கோவில் இருக்கு. அது எப்போ வந்த கோவில்? முருகன் கோவில் இப்போ கனகாலம் வந்துட்டது. அது அந்த விருமரைக்காண்டி அது சரியான இதான கோயில் உண்டு. முருகனை வச்சு அங்கால அவே வச்சு. சரி சரி. அப்போ அந்த சின்ன வயதில் நீங்கள் போகும்போது எப்படி இருக்கு உங்கள் மனநிலை? நாங்கள் போய் கும்பிடுறோம். அதிசயங்கள் அப்படி ஏதாவது நடக்கிறதா? பாம்பு வர்றது, ஒரு மரத்துக்குள்ள ஒரு பொட்டுக்குள்ள அப்படியே அந்த பாம்பு சுருட்டி கொண்டு இருக்கும். என்ன பாம்பு? நாகப்பாம்பா தான் இருக்கும். அது நீங்க பாத்துருக்கீங்களா? நான் பார்த்தேன். அங்க நிறைய மரங்கள் நிக்குதுல்ல, அது என்ன மரம்? அது கொக்கட்டி மரம். நீங்க சின்னல்ல இருக்கும் போதே இந்த மரங்கள் இருந்ததா இல்ல பிறகு நடப்பட்டதா? இல்ல, அது சின்னல்லையே அப்படியே நடாம இருந்தது. நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறேன். கொக்கட்டி மரம் மிக அதிகமா இருக்கு இந்த ஊர்ல. அடுத்தது இந்த பாம்பு இருக்கிறன்னு சொல்ற மரம் இது, அதுவும் கொக்கட்டி தான். அந்த முருகன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்குது. சரி அம்மா, நன்றி. உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. கண்டதே நன்றி. இந்த கோவில் சூழல் எப்படி இருக்குன்னு பாருங்க. கோயிலை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டேன். இதில் இருந்து 100 மீட்டர் தூரம் போனால் கிளாலி சாவகச்சேரி பிரதான வீதிக்கு போகலாம். நாங்கள் இந்த பக்கம் போகிறத தவிர்த்து கொள்வோம். ஏனெண்டா ஒரு கொஞ்சம் தூரத்தில் வேறு எதுவுமே இல்லை, தென்னந்தோப்பு தான் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே ஒரு வீதி போகுது பாருங்கோ. இந்த குறுக்கு வீதி ஊடாக பயணம் செய்து உள்ளூர் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். சரி, இப்போ நாங்கள் இந்த வீதிக்குள்ளே தான் போக போகிறோம். ஒரு உள்ளூர் வீதி, இதுக்குள்ள போகுமோ? இந்த கோவிலுக்கு இந்த பாதையாலையும் போகலாம். ஐயையோ ஐயையோ. அந்த அம்மா அந்த கோவிலடியில் பாம்பு கண்டான்னு சொன்னவா இல்லை. அதுக்கு பிறகு எங்களுக்கு அந்த கோவிலடியில் நிற்கவே கொஞ்சம் பயமாக இருந்தது. அதில் இடப்பக்கம் போனால் மழை போகல, அவ்வளோ அதோட பாதை முடியுது. இதுக்குள்ளே குடியிருப்புகள் இருக்குது. நாங்கள் இப்போ இந்த வீதியால் போவோம். யாழ்ப்பாணத்தில் காணிகள் குறைவேண்டு தான் நான் யோசித்தேன். நான் எல்லா நெருக்கமான இடங்கள். ஆனால் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா நெருக்கம் குறைவாக இருக்குது, ஆனால் பயன்படுத்தப்படாத காணிகளும் அதிகமாக இருக்குது. ஓமா, இதில் ஒரு வீடு என்ன உதவியில் சேதப்பட்டு போயிருக்கு. இதில் பாருங்கோ, கோவில் தான். கோவில் தான் என்ன? அடுத்த கோவில். அங்கே பாருங்க, அடுத்த கோவில்.
ஐயோ, ஒன்று ரெண்டா காட்டலாம். எத்தனை கோவிலப்பா. சரியா? ஆனால் எல்லா கோவில்களினுடைய சூழலும் மிக சிறப்பாக இருக்குது. இயற்கையின் இருப்பிடம் என்றால் அது தென்மராட்சி தான். அதுவுமே இந்த பாலாவி இன்னும் சிறப்பாக இருக்குது. எத்தனை சபைகள் கண்டோம், எத்தனை எத்தனை. அடுத்த கோவில் கொடிகாமம் கச்சாய் பிரதான வீதிக்கு வந்துட்டோம். இதால் இப்போ இடப்பக்கம் போவோம். சரி, இப்படியே கச்சாய் சந்திக்கு போய் பார்ப்போம். கச்சாய் சந்திக்கு வந்தாச்சுல, அதுக்கு இல்லை. இப்போ இடப்பக்கம் போவோம். சரியா? சரி, நாங்கள் இப்போ பாலாவி முடிகிற இடத்துக்கு வந்துட்டோம். இதில் இடப்பக்கம் போகிற வீதிக்கு போனால் நான் அந்த விருமர் கோவிலை பார்த்துட்டு நின்று காட்டினான் இல்லை, அந்த சந்தி இதுதான். இதில் வந்து தான் ஏறலாம். இனி இப்படியே நேராக போவோம். ஆனால் நாங்கள் பிரதான வீதியூடாக போகிறத விட இதில் போகிற குறுக்கொழுங்கைக்குள்ளே முதல் போய் வருவோம். குளமே, தாமரை குளமே. இதில் ஒரு குறுக்கு வீதி போகுது. இதில் ஒரு கோவிலுக்கான அடையாளம் கல்லை வச்சு கும்பிட்றார்கள். என்னடா இது, காடு மாதிரி இருக்கு. என்ன இது? காடு மாதிரி இருக்கு. பாதை சரியா இல்லை, பூட்டி கிடக்கு. அதால் இந்த பக்கம் போய் பார்ப்போம். இந்த காணியை பாருங்க, இந்த மதில் கட்டி இருக்கிற காணி எவ்வளவு காடாக இருக்குன்னு பாருங்க. இதில் ஒரு கோவில் இருக்கு பாருங்க. அம்மா, கோவில்னு சொல்லி வாய் உழையுது. நான் இதில் இருந்து கோவிலை எண்ண போகிறேன். சரியா? சும்மா இரு. உண்டு பிள்ளையார் கோவில். இங்கே பாருங்க, இந்த காணி சுத்த வேற மதில் கட்டப்பட்டு இருக்குது. ஒரே காடாக இருக்குது. இங்கே பாருங்க, இதுலேயும் கொக்கட்டி மரங்கள் நிற்குது. என்ன இது காணி? உண்மையாக வரவேற்க வேண்டிய ஒரு செயல். என்ன சொல்லுமா, பாதுகாத்து வச்சிருக்கிறாரு. கோவில்களை காட்டி காட்டி எனக்கு தலை சுத்துது. அந்த அளவுக்கு மிக அதிகமான கோவில். இதுக்குள்ள ஒருக்கா போய் வருவோம். சரியா? ஆனால் பூட்டி இருந்தால் போக முடியாது. பயமாக இருக்குது. போகலாமா? பயமாக இருக்கேன்னு அப்படி இருக்குது தெரியுமா இந்த இடம். இது நான் சுத்தவரை காட்டிக்கொண்டு வந்தேன். நான் இல்லை மதில் கட்டி இருக்கேன். சுத்தவரை மதில் கட்டி இருக்கு. உள்ளுக்கு காடு. ஒரு காட்டை மிக சிறப்பாக பாதுகாக்கிறார்கள். உள்ளே போகலாமா? கோவில் பார்க்க. கோவிலா இது? உள்ளுக்கு போகல போல இருக்கு. சுத்தவரை அப்படி இருக்குது தெரியுமா. இப்போ என்ன செய்வோம்டா, இதால் போய் அந்த கோவிலை பார்த்து கொண்டு திரும்ப வந்து அந்த அண்ணாக்கள்கிட்ட கேட்டு பார்ப்போம் உள்ளுக்கு போகலாமான்னு. எல்லாம் பாதுகாப்பாக போட்டு வச்சுருக்கும்போது நாங்கள் அனுமதி இல்லாமல் போக முடியாது. அதனால் இந்த கோவில் சம்மந்தப்பட்டவர்களை கேட்டு போகலாமாண்டா போவோம்.
இந்த கூகுள் வரைபடத்தில் பார்ப்போம் போகிறோமா மக்களே. கூகுள் வரைபடத்தில் சரியாக தெரியல. எங்கே பாதை போகுது ஒன்றுமே தெரியல. எல்லா இடமும் நல்ல சோலையாகவும் சிறப்பாகவும் இருக்குது. பூதவராயர் ஆலயம். அண்ணா அண்ணா அதில் இருக்கிறது கோயிலா? அந்த சுத்தவர மதில் கட்டி இருக்குல்ல அது கோவிலா? உள்ள கோயிலாதா? யார அனுமதி எடுக்கும்? பயமாக இருக்கு. உள்ள காடாக இருக்குல்ல. இது என்ன கோயில்? இது என்ன கோயில்? அதுவும் பூதவராயர் கோயிலா? யாராவது இந்த கோவில் பற்றி தெரிஞ்சவர்கள்? இந்த அண்ணாவோட போய் அந்த ஐயாவை கேட்டுட்டு அந்த ஐயாவோட வந்து அந்த சுத்தவர காடாக இருக்கிற பகுதிக்கு போவோம். எனக்கு தனியாக போக பயமாக இருக்கு உண்மையாக. அடுத்த கோவில் கோவில் சம்பந்தமாக அறிஞ்சு கொள்றதுக்கு இங்கே வந்தாலே அதை விட அதிகமாக கோயில்கள் கிடக்கு. சரியா, நன்றி அண்ணா. அதுக்கப்புறம் வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட பெயர்? சிவபிரகாசம். பூதவராயர் கோவில் தொடர்பாக எங்களுக்கு சில தகவல்களை சொல்லுங்க. வருஷத்துல ஒரு கதம் பொங்கல், அதுக்கப்புறம் விளக்கு வைக்கிறது விளக்கு மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. அது எந்த நாளில் நடக்கும்? ஆண்டில் 5ஆம் மாதம் வெற்றாப்பளைக்கு அடுத்த நாளே வரும். அதுக்கு பிறகு எந்த ஒரு பொங்கலும் இல்லை. இப்போ சில கோயில்கள் எடுத்துக்கொண்டா தனிப்பட்ட நபர்கள் போய் வேண்டுதல் செய்வேன் அப்படி இப்படி ஒன்றும் செய்வது. அது என்னத்துக்காக அப்படி ஒரு நாள்? அது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் செய்ததான் செய்ய வேணும். எங்கட அப்பா செய்ததான் நான் செய்யறேன். இது எத்தனையாவது தலைமுறை உங்களுக்கு நீங்க செய்யற பூசை? நான் செய்யறேன் 4வது. நீங்க 4வது தலைமுறை இந்த கோயிலுக்கு பூசாரியா இருக்கு. சின்ன தம்பி பொன்னுச்சாமி, மாப்பாணி, சிவபிரகாசம். நீங்க சிவபிரகாசம். ஓ சரி. சூழல் அவதானிக்கும் போது மணி கோபுரம் இருக்குது. அதை விட கட்டிடங்கள்ன்றது குறைவா இருக்கு. ஆனா சில இடங்களுக்கு போனா பழமையான கோவிலா இருந்தாலும் சில கட்டிடங்களை அமைச்சு கொள்வீங்க. நீங்க கட்டிடம் அமைக்கல? கட்டிடம் அமைக்க அவைக்கு அது விருப்பம் இல்லை. மற்ற அங்காத ஒரு வீடு ஒன்று கொட்டுறாக்க அவங்க அன்னதானம் கொடுக்குறாக்கள். அன்னதானம் கொண்டு கொட்டுறாக்குத்தான் அந்த வீட்டை அமைச்சுக்கிறாங்க. மற்ற கோயில் சும்மா தண்டுகள் வச்சு கட்டி அந்த மடம் நடக்கும். மடம் நடக்க அங்க பொங்கல் ஒன்றும் இல்லை. பல வகை காயமடை, பூமடை, வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், மாம்பழம், பிளாப்பழம், பல வகை மட்டும்தான். ஆண்டில் ஒரு நாள் தான் பூசை. நான் ஒவ்வொரு செவ்வாயும் போவோம். அங்க கோட்பிள்ளைகள் வார. நீங்கள் கட்டுப்பாடு இல்லை, அவர்கள் வார இல்லை. நாங்க கட்டுப்பாடு. ஓ சரி சரி. கோட்பிள்ளைகள் வார இல்லை. வயது போன கல்யாணம் செய்து வயது போனவர்கள் வருங்கள். மற்ற அந்த நேரம் தப்பின நேரங்களில் சில நேரம் அப்படி இப்படி போனால் சில நேரம் அதை கண் வச்சு விடுவோம். நீங்களும் நம்படியும் தான் கல்யாணம் ஐயா. உண்மையா நீங்க எனக்கு சொல்ல அதுக்கு போக பயமா இருக்கு ஐயா. நீங்க சொல்ல கல்யாணம் செய்ய இல்ல 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 சில உங்களுக்கும் வரலாம். என்ன நடக்கும் அப்படி? ஏதாவது நடந்திருக்கா அப்படி வரலாற்றுல? இங்கே நடந்தாண்டு பழையாக்கள் சொன்னதான் எனக்கு தெரியும். குமர் புள்ள வயது வந்த ஆண் கண் வச்சால் அவைக்கு சந்தானம் இல்லை, புள்ள பாக்கியம் இல்லை. இப்போ போய் வந்துட்டும் பிரச்சனை இல்லையா ஐயா? நீங்கள் அங்கே போகல தான். எங்க? இங்கே போகல. அந்த பூதவராயர் கோயில் அதாவது பைக்கில் வந்தேன் நான். அங்கே தெரியாத பொருள் பிரச்சனை இல்லை. அங்கே பிரச்சனை இல்லை. அது அங்கே கட்டுப்பாடு இதுதான். வயது போன ஆட்கள் தான் அங்கே இப்போ அங்கே மடை பெற வைக்க ஆண்கள், வயது போன ஆண்கள் தான் எல்லாம் நின்று செய்வினா. பெண்களை அங்கே கிட்ட பெறையில. அப்போ பெண்களே அங்கே போக பயப்படுவேணும் அப்படியா? பார்த்து அந்த கோவிலுக்கு எதிரில் ஒரு சுத்து மதிலோட ஒரு காடு மாதிரியான அமைப்பில் இருக்கு. அது என்ன? அது இந்த ரோட எதால பாருங்க. இப்போ நான் அந்த வீதியால வரைக்க உள்ளுக்கு வந்த உடனே சுத்து மதில் கட்டி இருக்கு. கேட்டு கிடக்கு. ஓ அங்காலேயும் கதவு இருக்கு, இங்காலேயும் கதவு இருக்கு. ஓ அது இந்த கோயில் நான் சொன்ன கோயில் தான். அது இந்த கோயிலின் தொடர்ச்சி. அது என்ன? அதே அப்படி செய்யறீங்க?
அது அங்கால இப்போ அந்த பெரிய விசேஷமானதுக்கு வழிபட்டி விட போகணும் அங்கால கொண்டு. ஓ அந்த ஒரு திருவிழான்னு சொன்னீங்க அந்த ஆண்டு. அது சுத்தவரை மதில் கட்டியிருக்க உள்ளுக்கும் முழுமையாக காடு தானே? அது என்னென்ன மரங்கள் கூட நிற்குது? சகலதான் நிற்குது. எங்களுக்கு தெரியாதான் நிற்கும். எங்களுக்கு தெரியாது. கொக்கட்டி, நாவல், வம்பு, சிரவணை சகலம் நிற்க எங்களுக்கு தெரியாது. அதுக்கு போக மாட்டேனுமா? பயப்படுவேணுமா? அதுக்குள்ள மரம் நிற்குது. ஒரு ஒரு சிரவண நாவல் ஒன்று நிற்குது. கிட்டத்தட்ட இந்த மரம் நிற்கும். பெரிய மரம் ஒன்று நிற்குது. அதுக்குள்ள இந்த கொப்பு ஒன்று முடிஞ்சு கிடக்கு. இது அளவு கொப்பு. ஓ இந்த மாமரத்தின் அடி அளவுக்கு கொப்பு விழுந்து முறிஞ்சு போயிருக்கு. புறம் எடுக்கவும் போக மாட்டேங்குமா? என்ன காரணம்? எனக்கு நீங்க சொல்ல எனக்கு பயமா இருக்கு. ஓ இஞ்சு பாருங்க. இஞ்சு வாங்க, இஞ்சு வாங்க. இந்த புல்ல இருக்குது பாருங்க ஐயாக்கு. தெரியுதா வடிவா? நாங்கள் போகலாம். எங்களுக்கும் போக கொஞ்சம் கூச்சமா இருக்கு. பயம் இருக்கும். உதவியா ஒரு ஆள் வர போகணும். மற்றாப்புல அம்மன் கோயிலுக்கு விசாக பொங்கல் ஒன்று இருக்கല്ലോ. விசாக பொங்கலுக்கு அடுத்த நாளைக்கு இது நடக்கும். அப்போ ஒரு நாளைக்கு இது நடக்க வாரேன் வந்து பார்ப்போம். வந்தால் நீங்கள் பிள்ளையாக நிற்க வேணும். விடியும் வர நிற்கணும். அது பூஜையாகி முடிக்கிறாண்டால் எப்படியும் 10 மணி. அடுத்த நாள் 10 மணி ஆகும். எத்தனை மணிக்கு தொடங்கும்? முதல் கடற்கரை துறைமுகம். அங்கிருந்து பண்டம் வந்து உங்க இறக்கி இது பூஜையாகி முடிஞ்சு இரவு 2 மணிக்கு மேலே ஆகும். அந்த காடு மாதிரி இருக்கு, அந்த மதில் கட்டி இருக்கிற இடத்துக்கு அதுக்கு வந்தால் பிடிக்கும். சரி ஐயா, நன்றி. அந்த ஐயாவோட கதைச்சாச்சு. நான் திரும்ப அந்த கோவில் அடிக்கு போகலை. ஏன்னா எங்களை அறியாமலே எங்களுக்கு பதட்டம் வருது. ஆனாலும் ஒரு விதத்தில் யோசிக்கும்போது இங்கே இருக்கிற கோவில்கள் எல்லாம் அதே வழிபாட்டு முறையை பின்பற்றுறதுக்கும் அதே இயற்கை சூழலோட வைத்திருக்கிறதுக்கும் இப்படியான பயபக்தி தேவையானது தான். அப்படியான பயபக்தியால் தான் மரங்கள் எல்லாம் அப்படியே நிற்குது. மரங்களை வெட்டவே பயப்படுறார்கள். விறகெடுக்க கூட போக மாட்டார்கள் என்று சொல்கிற அளவுக்கு அஞ்சுகிறார்கள். அதனால தான் இந்த சூழல் பாதுகாக்கப்படுது. இது கெட்பேலி பாலாவி ஊர் எல்லை வீதி. இப்போ நாங்கள் இதால் இந்த பக்கம் போவோம். இப்போ நாங்கள் பாலாவிக்குள்ளே நிற்கிறோம். இல்லை எனக்கு கண்டா இனியும் கோயிலை கண்டனண்டா. இல்லைடா, இவ்வளவு கோவில் என்ன உண்டா ரெண்டா? எங்கிட்ட ஊருக்கு ஒரே ஒரு கோவில் தான், சிவன் கோவில். அது ஏற்கனவே அன்னமாராக இருந்து தான் மாற்றப்பட்டது. நான் அந்த கோவில் தொடர்பான ஒரு வரலாற்று பதிவிட்டிருக்கிறேன். பார்க்க விரும்பினா போய் பாருங்கன்னு சொல்லி முடிய இந்த இடத்துல ஒரு கோவிலா? இதுவும் கோவில் தான் டாடி. இதுவும் கோவில் சூழல் தான். அதாவது ஒரு என்ன சொல்கிறது, வழிபாட்டு முறைன்றது பழைய கால முறைப்படி இருக்கு. சரி, இப்படியே நேர போவோம். அதால் ஒரு குறுக்கு வீதி போகுது. என்னென்னா இந்த இடத்துல ஒரு இறுதி ஊர்வலம் போகுது. இப்போ என்ன செய்வோம்டா, இந்த பக்கம் இதுக்குள்ள ஒரு குறுக்கு வீதி போகுது. இதால் போகுது. வலப்பக்கம் போவோம்.
அதில் ஒரு கோவில் எண்ணவே இல்லாது எண்ணியதாத அளவுக்கு கோவில்கள் மக்களே. முருங்கை அடி வீதி ஊடாக வந்து இப்போ நாங்கள் பிரதான வீதியில் இருக்கோம். இந்த பிரதான வீதிக்கு பெயர் கொடிகாமம் கச்சாய் பிரதான வீதி. இப்படியே திரும்பி போனால் கச்சாய் இறங்கு துறைக்கு போகலாம். நாங்கள் இந்த பக்கமாக போகிறோம். இப்படியே நேர போனால் கச்சாய் சந்திக்கு போகலாம். இந்த வீதியினுடைய வலப்பக்கம்தான் பாலாவி. சரி, கச்சாய் சந்திக்கு வந்துட்டோம். பாலாவி என்ற ஊரை உங்களுக்கு சுத்தி காட்டி இருக்கிறேன். இந்த ஊரை பற்றி என்னுடைய அனுபவத்தை சொல்றதா இருந்தா, இந்த ஊருக்குள்ள போகும்போது என்னை அறியாமலே ஒரு பயம் வருது. அந்த பயம்ன்றது எங்களை இந்த ஊருக்கு வரக்கூடாது, கோவில்களுக்குள்ள போகக்கூடாது என்று சொல்ற மாதிரி இல்லை, ஒரு பயபக்தி. நிறைய கோவில்கள், ஒரு கோவிலுக்கு பக்கத்தில் இன்னொரு கோவில், இன்னொரு கோவிலுக்கு பக்கத்தில் இன்னொரு கோவில் என்று மிக கிட்டவே நிறைய கோவில்கள் இருக்குது. அது ஊர் வழிபாட்டில் இருக்கிறது எனக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கு. இதுவே பெரிய பெரிய கட்டடங்களோட கோடிக்கணக்கில் காசு செலவழித்து கோவில்கள் கட்டப்பட்டிருந்தா என்னடா இது ஏன் இவ்வளவு கோவில் இந்த ஊருக்குன்ற ஒரு எண்ணம் வரும். ஆனால் இந்த இடத்தை அவதானிக்கிற நேரத்தில் மிக கிட்டவா நிறைய கோவில்கள் இருக்குது. அந்த கோவில்கள் எல்லாம் நல்ல சோலை அமைப்போட அளவான கட்டட அமைப்போடு இருக்குது. நான் கடைசியாக பார்த்த பூதவராயர் கோவில் இருக்குல்ல, ஒரு ஐயாவோட போய் கதைத்திருந்தோம். அந்த ஐயா அந்த கோவில் பற்றி சொல்லும்போது உண்மையிலே எனக்கு பயம் வந்தது. ஏனெண்டா அது இப்போ அதில் நம்பிக்கை இருக்கு இல்லைன்றதை நீங்கள் சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கோவில் சூழலுக்குள்ளே போகும்போது ஒரு விதமான ஒரு பயம் ஒன்று வந்தது. அதுவுமே அந்த சுத்தவர மதில் கட்டி கதவு போட்டிருக்கிற அதுக்குள்ளே போகும்போதே நாங்கள் யோசிச்சு, நாங்கள் இவனும் சொன்னான் திறவடுதில்லை போகாமல் விடுவோமாண்டா. அப்போ அதுக்குள்ளே நாங்கள் போகாமல் அங்கே போக அவர் சொன்னதை கேட்கும்போது ஐயோ தப்பிச்சிட்டோம் என்ற மாதிரி எங்களுக்குள்ள ஒரு உணர்வு வருது. அதில் உள்ளுக்கு போயிருந்தால் நாங்கள் ஏதாவது ஒரு ஆபத்தில் சிக்கியிருப்போம்னு நான் சொல்லலை. எனக்கு இறை நம்பிக்கை இருக்குது, என்ன இறை காப்பாற்றுமென்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. ஆனாலும் கூட அதுக்குள்ளே போகிறதுக்கு அஞ்சிரம். இது தவறு, இப்படியே நச்சுப்படணும், இறைவனை போய் இலகுவாக வழிபடலாம், மரத்தை வெட்டலாம், அப்படி இப்படின்னு சொன்னாலும் நான் என்ன சொல்கிறேன், இப்படியான பயபக்தி தேவையானது. அப்படி இருந்தால் மட்டும்தான் பழமையான எங்களுடைய கோவில் வழிபாட்டு முறைகள் இருக்கும், பூசாரிகள் பூசை செய்கிற வழிபாட்டு முறைகள் இருக்கும். அதையெல்லாம் விட மரங்கள் சோலைகள் அப்படியே இருக்கணுமெண்டா இந்த பயபக்தி இருக்கணும். அதை விட இந்த ஊர் மக்கள் மிகப்பெரிய அளவில் அந்த தங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மாதிரி கோவில்களை நம்புகிறார்கள், நம்பி கதைக்கிறார்கள், அருள் தருதுன்னு சொல்கிறார்கள். எனவே இந்த ஊருக்கு நீங்கள் இந்த ஊர் எப்படி இருக்குன்றதை எதிர்காலத்தில் பார்க்க விரும்பினா பார்க்கலாம். நான் ஒன்றை மட்டும் சொல்லுவேன், இதுவரைக்கும் நிறைய ஊர்களுக்கு போயிருக்கிறேன். ஈழத்தில் இப்படி ஒரு இடத்தை நான் பார்க்கல, அப்படி இருக்கு இடம். எதிர்காலத்தில் நீங்கள் இந்த இடத்தை பார்க்க விரும்பினா பார்க்கலாம். இந்த ஊர் உங்களுக்கு நான் காட்டித்தான் தெரிஞ்சிருக்கு என்றதை நீங்கள் சொல்ல விரும்பினா உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கோ. அதை விட இன்னும் சில பேர் சொல்லலாம், தம்பி இது என்ன இது, இந்த ஊருக்கு போய் பாருங்க நிறைய கோவில் இருக்கு. கோவில்கள் இருக்கு, ஆனால் இப்படியான ஊர் வழிபாட்டோடையும் இப்படியான சோலையோடையுமே எல்லா கோவில்களும் இருக்கா? இல்லை. அப்படி என்றால் யாழ்ப்பாணத்தில் இங்கே மட்டும்தான் நான் பார்த்துருக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணி பட்டன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.